இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 20/2/2026 இன்றைய நாள் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாசத்திலே 8ஆம் நாள். இன்னைக்கு சுபயோகம் சுபதினம். திருமணம், புதுமனை புகுதல், புது வீடு துவங்குதல், கல்யாண காரியங்களிலே பேசுவது, ஜாதக பரிவர்த்தனை, பெயர் சூட்டுதல், எல்லா விஷயமும் பண்ணலாம். இன்னைக்கு நல்ல சுபமான நாள். இது எல்லாமே அமிர்த யோகத்தினுடைய நாளினுடைய எஃபெக்ட் இருக்கும். இன்னைக்கு திதி பேரு திருதியை திதின்னு பேரு. மாலை 3:53 வரைக்கும் இருக்கும். அப்புறம் பின் சதுர்த்தி திதி வந்துவிடும். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே சனி பகவான் இருப்பார். சாயங்காலம் 9:19 வரைக்கும் உத்திரட்டாதி. பின்பு ரேவதி நட்சத்திரம் வந்துடும். புதனுடைய நட்சத்திரம், அதுக்கு அதிதேவதையும் சனி பகவான். இப்படி நிறைய காரியங்கள்லாம் சனி பகவான் சேர்ந்து இருந்தா நிலைத்திருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள். ராகு காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், 3 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் யமகண்டம், 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலமும் வெள்ளம் பரிகாரம் செய்வது நல்லது. கும்பம் லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3:38 வினாழிகள் 6:33 இன்றைக்கு சூரிய உதயம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதனால மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே புதுசா சிலைகள் எல்லாம் வைப்பது, ஹோமங்கள் செய்வது, வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் செய்வது. அதுபோல திருதியை அப்படிங்கிறது சங்கீதம் கற்றுக்கொள்வது, சகல விதமான சித்திரங்களை கற்றுக்கொள்வது, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, கிரகப்பிரவேசம் பண்றது, இதெல்லாம் நல்லதா அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம், ஸ்திரமானது, பலவிதமான நல்ல காரியங்கள் செய்யலாம். சிம்மராசி நண்பர்களே, மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருப்பதனாலே, சனி பகவானுடன் சேர சந்திரன் அப்படிங்கிறதுனாலே தேவையற்ற விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக பலருடன் பழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நிறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும். எங்கன்னா ஒருத்தரை பார்த்து அவர் அன்னைக்கு பண்ணாரே இன்னைக்கு பண்ணாரேன்னு ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து மனசுல போட்டு அவங்களோட சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை எல்லாம் வரதுனால கொஞ்சம் பழச கலராம புதுசான விஷயங்களை மட்டும் மூவ் பண்ணிட்டே போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாம அடுத்தவங்களோட பிரச்சனைகளுக்குள்ள போகாம இருந்தால் இன்றைய நாள் இனிய நாளாய் அமையும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இந்த நாளில நீங்கள் செய்ய வேண்டியது, காலையில் எழுந்த உடனே அம்பிகையின் வழிபாட்டுடன் தொடங்குங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.